கிச்சனுக்கு ஒரு பொருள் வாங்குறோம்னா 100 முறை ரீயூஸ் பண்ணா தான் அது பேர் சிக்கனம். இந்த டவல வச்சு தொடச்சு, நமக்கு பாக்டீரியா வந்து தான் மிச்சம். அன்ஹைஜீனிக்கா இருக்க மாரி இருக்கு. தூக்கி போட்டு வைப்ஸ வாங்குனா, அது இன்னும் கையெல்லாம் ஆகுச்சு. நான் தேடிட்டு இருக்கும்போது ஸ்டேபியூர்லேருந்து இந்த பேம்போ டவல் தான் வாங்கியிருந்தேன். ஐயோ! செம்ம திக் லேயர். நான் உங்களுக்கு கைய வச்சே காட்டுறேன் பாருங்க. சுத்தமா ஃபிங்கரே தெரியல. அவ்ளோ திக் கோட்டிங்க. இந்த டீ பாத்திரம் இது எல்லாத்தையும் நான் தொடச்சு எடுக்கிறேன் பாருங்க. எவ்ளோ திக்கா இருக்கு. மடிக்க கூட முடியல. அவ்ளோ ஸ்ட்ராங்கா குடுத்துருக்காங்க. பயோடிகிரேடபிள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்சர்வும் ஆகுது. கண்டிப்பா யூஸா இருக்கும். நீங்க துணியெல்லாம் போட்டு நச நசன்னு வீடெல்லாம் பேட் ஸ்மெல் வருது அப்டின்னா, இனிமேட்டு உங்க கிச்சன பக்காவா பளிச்சுன்னு இருக்கும். இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் எந்த ஒரு லிக்விடுமே யூஸ் பண்ணாம, வெறும் தண்ணிய வச்சு இந்த வைப்ஸ்ல மட்டும் தாங்க இந்த டவல வச்சு தொடச்சு எடுத்தேன். அப்படியே அலசிட்டு, காய வச்சு நீங்க ஒரு 100 முறை ரீயூஸ் பண்ணலாம். அப்புறம் என்ன வைப்ஸ் ரீயூஸ் அப்போ இந்த மாரி சிக்கனமா இருக்கணும்னா, கண்டிப்பா இத நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். உங்களுக்கு வேணும்னா லிங்க்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்க டிஎம் சென்ட் பண்றேன். பாய்.